நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம். பாமகவினுடைய தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து இந்த சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை? 2 பொதுக்குழுக்கள் குறுகிய கால இடைவெளிக்குள் 2 பொதுக்குழுவுமே ஏதாவது ஒரு வகையிலே தலைமையோடு சம்பந்தப்பட்டது. தலைமைக்கு யார் என்று அன்புமணி கூட்டிய பொதுக்குழுவில் 1 ஆண்டு எக்ஸ்டென்ஷன் என்கிற முடிவு, அது பாட்டாளி மக்கள் கட்சி சட்டத்திட்ட விதிகளுக்கு அது பொருந்தி வராது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களே பதவிக்காலம் முடிந்து விட்டது, இனி அடுத்த 1 வருடத்திற்கு தேர்தல் நடத்தும் வரை 1 வருடம் அன்புமணி அவர்களே தலைவராக நீடிப்பார் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிகளிலே அதற்கான இடம் இருப்பதாக தெரியவில்லை. டாக்டரை பொறுத்தவரையில், பெரியவரை பொறுத்தவரையில் அவர்தான் தலைவர், ஏற்கனவே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார், அவரே தலைவராக தொடர்கிறார். ஆக அதிகார போட்டி என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. 2 பாமக இப்போது இருக்கிறது, அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக. இதுல யாருக்கு கட்சி பெயர் சொந்தம் என்கிற தாவா மட்டும்தான். கட்சிக்கான சின்னம் ஏற்கனவே இல்லை, கட்சிக்கான அங்கீகாரமும் இல்லை. எனவே பெயர் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் பதிவு, இந்த 2 தான். பொதுவாக தேர்தல் ஆணையம் பதிவு பெற்ற கட்சிகளுக்கு இடையே ஏற்படுகிற, அந்த கட்சிக்குள் ஏற்படுகிற உட்கட்சி பூசல்களை, அந்த தாவாக்களை தீர்த்து வைப்பது இல்லை. பல்லாயிரக்கணக்கான பதிவு பெற்ற கட்சிகள் இந்தியா முழுவதும் இருக்கிறது. அந்த தாவாக்களை தீர்த்து வைப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அவகாசம் இல்லை, ஆள் வசதியும் இல்லை. எனவே இது நீதிமன்றத்துக்கு தான் வர வேண்டும். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் ரிட் மனுவை தள்ளுபடி செய்யும் போதே தெளிவாக கூறிவிட்டது, இது சிவில் மேட்டர் என்று. ஆக ஒன்று சிட்டி சிவில் கோர்ட் அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தின் சிவில் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், இதற்குள் போய் கட்சி விதிகளை வைத்து இப்போதைக்கு இருக்கிற பதிவு பெற்ற கட்சி பாமக அந்த பெயரை யார் பயன்படுத்த முடியும், இந்த கேள்வியை தான் எழுப்ப முடியும். ஆக நீதிமன்றத்தின் முடிவு என்பது எத்தனை வருடம் கழித்து வரும் என்று தெரியாது. அது வரைக்கும் பாமக 2 பாமகவே தான் இயங்கும், தொடர்ந்து இயங்கும். சட்டமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போனால் சபாநாயகர் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஏற்கனவே தாவா சபாநாயகர் முன்னாலும் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் பாமக என்பது பிளவுபட்டிருக்கிறது. பாமகவின் ஓட்டு வங்கியும் இதனால் பிளவுபட்டிருக்கும். இப்போ இதுல அன்புமணியினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதுறீங்க சார்? அன்புமணி தரப்பு தேர்தல் ஆணையத்தில் போய் மனு கொடுப்பார்கள். ஏற்கனவே கொடுத்து விட்டதாகத்தான் நான் அறிகிறேன். டாக்டர் அவர்கள் ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் தலையிடாது, அதுதான் இதுல இருக்கிற உண்மையான சிக்கல். காரணம் அங்கீகாரம் இழந்த கட்சி என்பதால் தான். ஆக மீண்டும் நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும், அதை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. நீதிமன்றத்திலே இந்த பொதுக்குழுவுக்கு தடை கேட்டு அன்புமணி போக விரும்பவில்லை. என்ன காரணம் என்றால் அது நேரடியாக தந்தையை எதிர்ப்பதற்கு சமம் என்று. டாக்டரின் முன்னால் வன்னியர் சங்கம் இருக்கிறது. வன்னியர் சங்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிநாதம். அது அன்புமணிக்கு ஆதரவாக இல்லை. ஒன்று பெரிய அளவுக்கான ஒரு சமரசம் எட்டப்பட்டு இருதரப்பு ஒன்றாக இணைந்தால் அது வேறு விஷயம். இதுவரைக்கும் அப்படி இணைவதாக தெரியவில்லை. டாக்டர் அவர்களின் துணைவியாருக்கு பிறந்த நாள் விழா வாழ்த்து கூறும்போது கூட இருவரும் போட்டோ என்கிற வகையிலே ஒன்றாக நின்றார்கள். பிறகு பெரியவர் டாக்டரே அவர் எப்போதுமே 2 புகைப்பட நிபுணர்களை உடன் கூட்டி வருகிறார், அவரும் வணக்கம் வைத்தார், நானும் வணக்கம் வைத்தேன், அவ்வளவுதான் என்கிற ரீதியிலே ஒரு அறிக்கை விட்டு தெளிவுபடுத்துகிறார். இப்படியான சூழ்நிலையில் இன்றைய தேதிக்கு இந்த பிணக்கு நீடிக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லதல்ல என்பதுதான் அனைவரின் கருத்தும். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிளவுபட்டால் ஒரு பிரிவு என்பது அது பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணியில். இன்னொரு பிரிவு என்ன செய்ய போகிறது என்பது அடுத்த கேள்வி. அல்லது அன்புமணியே தனியான ஒரு கூட்டணி விஜய் மாதிரியானவர்களுடன் இணைப்பாரா, இதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். பாமக கட்சி தொண்டர்களிடையே இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு? பாமக கட்சி தொண்டர்கள் 2 வகை. ஒன்று மூத்தவர்கள், அதாவது வன்னியர் சங்கம் காலத்திலிருந்து இருப்பவர்கள். எனக்கு தெரிந்தது 1980 89 வரைக்கும். 89 ஜூலை மாதம் 16ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழா. அதற்கு பிறகு டாக்டர் அவர்கள் காலத்திலே, அதாவது டாக்டர் அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்த போது பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் 41 இடங்கள் வாங்கினார்கள், 18 இடங்கள் ஜெயித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் 96 கூட்டணி, அது பாட்டாளி மக்கள் கட்சியும் வாழப்பாடி ராமமூர்த்தியின் அர்ஜுன் சிங் தலைமையிலான திவாரி காங்கிரஸும். அதே பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளிலே ஜெயித்தது. பெரிய அளவுக்கு ஜெயலலிதா எதிர்ப்பால இருந்த ஒரு காலகட்டம். திமுக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது. திமுக தமாக கூட்டணி அப்போதே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4 இடம். அது டாக்டர் அவர்களின் முயற்சி தான், அதிலே சந்தேகம் இல்லை. அதற்கு பிறகு பல்வேறு கட்டங்கள்
பல்வேறு காலகட்டத்திலே அன்புமணி அவர்கள் தலையெடுத்த பிறகு பாட்டாளி கட்சி பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெறவில்லை என்பதுதான் உண்மை. இதிலே தொண்டர்கள் இரண்டு வகையாக இருக்கிறார்கள். ஒன்று, அன்புமணி தலைமை தொடர்பு என்பது கட்சிக்கு நல்லதல்ல என்று நினைப்பவர்கள். இன்னொரு தரப்பு, அன்புமணி விட்டால் வேற என்ன செய்வது, டாக்டர் அவர்களுக்கு 87 வயதாகிறது, அன்புமணி தான் இளைய தலைவர், கட்சி என்பது வெற்றியும் தோல்வியும் இருக்கும், மாதிரி இருக்கும், இப்போது நாம் அந்த முயற்சியை எடுத்தால் சரிதான். இவர்களுக்கு அரசியல் அபிலாஷை இருக்கிறது. அதாவது எம்எல்ஏ ஆக வேண்டும், கவுன்சிலர் ஆக வேண்டும். கவுன்சிலர் ஆவதற்கு இதெல்லாம் முக்கியம். ஊராட்சி அமைப்புகளிலே பதவியை பிடிப்பதற்கு இது முக்கியம். எனவே அவர்கள் அப்படி பார்க்கிறார்கள். டாக்டரை பொறுத்தவரையில் கட்சி, நாம் வளர்த்த கட்சி, அது அங்கீகாரத்தை இழந்து விட்டது. இதை நாம் தொலைத்தெறிய வேண்டும், மீண்டும் அங்கீகாரம் பெற வேண்டும், சின்னம் பெற வேண்டும். அவரது நோக்கம் வேறவாக இருக்கிறது. அதாவது மேக்ரோ. அன்புமணி அவர்களே அவரது ஆதரவாளர் நோக்கம் மைக்ரோவாக தெரிகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இவர்கள் எப்படி இதை தாண்டி வருவார்கள் என்று தெரியவில்லை. இன்றைய தேதிக்கு பாட்டாளி கட்சியின் தொண்டர்கள் வயதிலே இளையவர்கள் அன்புமணி பின்னாலும், வயதில் மூத்தவர்கள் டாக்டர் பின்னாலும், குறிப்பாக வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் டாக்டர் பின்னாலும் இருக்கிறார்கள். நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.